வெல்கம் டு லாஜிக் பிட்ஸ். ஐ எம் வினோத் குமார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்ட் 2 வீடியோ இன் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரீவியஸ் வீடியோவில் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்ட் 1 வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். In the absence of user-defined arguments, the default arguments, if present, will be used by the function. In the absence of user-defined arguments, இப்போ user-defined arguments வந்து நாம யூஸ் பண்ணாத சமயத்தில் default arguments present-ஆக இருந்ததுன்னா the function will use the default arguments for calculation. function வந்து default arguments யூஸ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து 4 ஆர்குமெண்ட் வந்து மேண்டேட்ரி ரிக்வயர்மெண்ட் வந்து 4 ஆர்குமெண்ட் அப்படின்னா அந்த 4 ஆர்குமெண்ட்டுமே நான் கொடுக்கல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் யூசர் டிஃபைன்ட் ஆர்குமெண்ட்ஸ் நான் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆனால் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் 4 இருந்தது அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கும். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் யூசர் டிஃபைன்ட் ஆர்குமெண்ட்ஸ் த ஃபங்க்ஷன் வில் யூஸ் த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். The programmer may completely or partially omit the formal arguments. In that case, the default arguments, if defined, will play the role of formal arguments. இப்போ என்னுடைய ஃபங்க்ஷனுக்கான பேசிக் ரிக்வயர்மெண்ட் மேண்டேட்ரி ரிக்வயர்மெண்ட் வந்து ஒரு 3 ஆர்குமெண்ட் அப்படின்னா நான் 3 ஆர்குமெண்ட்டுமே கொடுக்காமல் விட்டுறலாம். இல்லை 2 ஆர்குமெண்ட் மட்டும் கொடுத்து 1 விட்டுருக்கலாம். 1 மட்டும் கொடுத்து 2 ஆர்குமெண்ட்டை நான் வந்து இக்னோர் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் the default arguments will play the role of formal arguments. The actual arguments are copied from the direction of left to right into formal arguments. இப்போ நார்மலாகவே ஃபங்க்ஷன் காலிங் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணக்கூடிய இடத்துல ஆக்சுவல் ஆர்குமெண்ட் இருக்கும். ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் ஃபார்மல் ஆர்குமெண்ட் இருக்கும். ஸோ நார்மலாக வேல்யூஸ் வந்து என்ன ஆகும்னா ஆக்சுவல் ஆர்குமெண்ட்லேருந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸுக்கு காப்பி ஆகும். ஸோ அந்த காப்பி ஆகிற டைரக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டாக இருக்கும். நாட் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் டு ரைட்டாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஸோ இங்கே நான் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மல்டி இஸ் த நேம் ஆஃப் த கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே MUL அப்படிங்கிற ஒரு மெத்தடு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம், 3 வேல்யூஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட்டை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இந்த MUL அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு பெராமீட்டர் இஸ் அ செல்ஃப் பெராமீட்டர், மேண்டேட்ரி செல்ஃப் பெராமீட்டர். அடுத்த 3 பெராமீட்டர் N1 N2 N3 3மே வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும் பொழுது இது வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸில் தான் நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது கட்டாயமாக வேல்யூ அசைன் பண்ணணும். வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போது N1 N2 N3 அப்படிங்கிறத இந்த ரிசல்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் நான் கால்குலேட் பண்ணுறேன். ஃபைனலாக ரிசல்ட்டை வந்து நான் அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ இந்த பாயிண்டில் மல்டி அப்படிங்கிற கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த மல்டி அப்படிங்கிற கிளாஸுக்கு ஐ எம் கிரியேட்டிங் an ஆப்ஜெக்ட் ஃபார் த கிளாஸ் மல்டி. ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லைனில் அடுத்த 4 லைன், இந்த 4 லைன்லேயுமே வந்து இந்த MUL அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். MUL அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் கால் பண்ணுறேன் பை யூஸிங் த டாட் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேஷன், இங்கே வந்து நம்ம ஃபங்க்ஷன் காலிங் இங்கே தான் பண்ணுறோம் பை யூஸிங் த டாட் ஆப்ரேட்டர். இப்போது ஃபர்ஸ்ட் காலில் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் கால் டு த ஃபங்க்ஷன் வந்து அனலைஸ் பண்ணும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் கால் ஐ எம் கம்ப்ளீட்லி இக்னோரிங் த ஆர்குமெண்ட்ஸ். நான் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான இந்த ப்ரோக்ராமோட பேசிக் ரிக்வயர்மெண்ட் வந்து என்ன,
3 parameter 3 arguments வந்து நான் சப்ளை பண்ணணும். I am completely ignoring the arguments in the first call. நான் 3 ஆர்குமெண்ட்டில் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. அப்போ வந்து என்ன ஆகும், Python will use the default arguments. ஸோ இப்போ வந்து n1ல் வந்து 10, n2ல் 6ங்கிற வேல்யூ இருக்குது, n3ல் 2ங்கிற வேல்யூ இருக்குது. 3ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன வேல்யூ கிடைக்கும், 10 into 6 60 into 2 120. ஸோ ரிசல்ட்டில் வந்து 120 அப்படிங்கிற வேல்யூ அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கால். இப்போ வந்து இங்கே இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஸ்டேட்மெண்ட் வரையும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு திரும்ப கண்ட்ரோல் எங்கே ரிட்டர்ன் ஆகும், இந்த பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும். இந்த டூரிங் த செகண்ட் கால் I am using only one argument. Instead of providing 3 arguments, I am using only one argument. ஸோ அப்படிங்கிறப்போ ஆக்சுவல் ஆர்குமெண்ட்லேருந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூ வந்து எப்படி காப்பி ஆகும், எந்த டைரெக்ஷனில் காப்பி ஆகும், லெஃப்ட் டு ரைட். ஸோ இந்த 8ங்கிற வேல்யூவை எது எடுத்துக்கும், n1 n2 n3யில் n1க்கு இந்த 8 அப்படிங்கிற வேல்யூ போயிடும், n1க்கு இந்த 8 அப்படிங்கிற வேல்யூ போயிடும். n2 n3 டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் வேல்யூவை பைத்தன் எடுத்துக்கும். ஸோ 8 into 6 48, 48 into 2 96. The answer is 96. During the third function call, I am using 2 arguments. மொத்தம் 3 ஆர்குமெண்ட் கொடுக்கணும், நான் 2 ஆர்குமெண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ வேல்யூ வந்து எப்படி காப்பி ஆகும், லெஃப்ட் டு ரைட். ஸோ n1க்கு 4ங்கிற வேல்யூ போயிடும், n2க்கு 9 அப்படிங்கிற வேல்யூ போயிடும். ஸோ 4 into 9 36, 36 into 2 72. 72ங்கிறது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். டூரிங் த ஃபைனல் காலில் ஐ எம் ப்ரொவைடிங் ஆல் த ஆர்குமெண்ட்ஸ், எல்லா ஆர்குமெண்ட்ஸுமே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். கம்ப்ளீட் இம்ப்ளிமெண்டேஷன், கம்ப்ளீட்டாக எல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா வேல்யூஸையும் நானே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். 842ன்னு இந்த 3 வேல்யூவை நானே ப்ரொவைட் பண்ணிடுறேன். அப்போ என்னாகும், இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் வில் பி இக்னோர்டு. இந்த 10 6 2 3 இந்த எல்லா வேல்யூவுமே இக்னோர் பண்ணிடும். பைத்தன் வில் யூஸ் அவர் வேல்யூஸ் ஒன்லி. நான் கொடுத்த இந்த வேல்யூஸ் தான் பைத்தன் வந்து யூஸ் பண்ண. அப்போ என்னாகும், 8 into 4 32, 32 into 2 64. The answer is 64. இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணிடலாம். Okay, this is the output of the program. That's all for now. For more videos, please subscribe to Logic Beats channel. Thank you. We will meet in the next video.